இப்போ நீங்கள் கீழே பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் இருக்கவங்க யார் அப்படின்னா, சீர்காழியில் தாவேக்காவில் ஒன்றிய துணை செயலராக இருக்கக்கூடிய ஜில்லாமணியும் அவருடைய நண்பரும் ஒரு வயதானவரை காரில் கடத்தி அவரை அடிக்கிற வீடியோ தான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சரை கையை உடைச்சிருன்னு பேசிட்டார் ஒரு பொதுக்கூட்டத்தில் அப்படின்ற காரணத்துக்காக அந்த சட்டமன்ற உறுப்பினரை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. ஆனால் இவங்க எந்த அரசு பொறுப்புலையும் இல்லை, தாவேக்காவில் ஒரு துணை செயலராக தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க இப்படி அத்துமீறி ஒரு முதியவரை கடத்தி அடிக்கிறாங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க நேற்று சென்னை பட்டாபிராமில் ஒரு 3 சிறுவர்களை பில் பேப்பர் சொல்லி தாவேக்காரங்க அடிச்சிருக்காங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க தாவேக்காரனர் அத்துமீறி சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் ஈடுபட்டு இருக்காங்க. யாரை வேணா அடிப்போம், யாரை வேணா ஆபாசமாக பேசுவோம்னு அராஜக போக்கில் இருக்கிறாங்க. ஆனால் தாவேக்காவுடைய காவல்துறை இவங்களெல்லாம் கைது செய்யாது. இவர்களை கைது செய்வது அரசுடைய கடமை, காவல்துறையின் கடமை. தாவேக்காவுடைய ஏவல் துறையா இல்லாமல் காவல்துறை அவங்க வேலையை செய்யணும்னு நினைக்கிறேன்.